என் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து, மலையப்பின் ஆத்ம பந்துக்கள் எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். விஷ்ணு சகஸ்ரநாமாவளியின் அர்த்தங்களை பார்ப்போம். தனுர்தர, பக்தர்களின் நிதிகளை ஒழிக்க வில்லெடுத்தவர். தனுர்வேத, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வில்வித்தை கற்க அதற்குரிய சாஸ்திரத்தை வெளியிட்டவர். தண்ட, தகுதியான அரசர்களை கொண்டு தீயவர்களை தண்டித்து தர்மத்தை நிறுத்தியவர். தமைத, தானே நேராகவும் ராவணன் முதல்வனாரை அடக்குபவர். அதம, தான் யாராலும் அடைக்கப்படாதவர். அபராஜித, யாராலும் எங்கும் எப்போதும் எதனாலும் வெல்லப்படாதவர். சர்வசக, சிறு பலன்களுக்காக வேறு தேவதைகளை தொழுபவர்களையும் பொறுப்பவர். நியந்தா, மற்ற தேவர்களை தொழுபவர்களை எல்லாம் ஊக்குவிப்பவர். இறுதியில் அவர்கள் தம்மை அடைய காத்திருப்பவர். நியம, வேறு தேவதைகளிடமிருந்து நீண்ட ஆயுள் ஆகியவற்றை வேண்டினாலும் அந்த தேவதைகளும் அந்தராத்மாவாக இருந்து பலனைத்தானே கொடுப்பவர். யம, தேவர்களுக்கு வரம் அளிக்கும் வலிமைகளை தந்து நடத்துபவர். இப்படியாக 870 நாமாவளி அர்த்தங்களை பொருளை பார்த்தோம். மேலும் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு, ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம். எப்போதும் அனைவரும் எம்பெருமானை ஆத்ம பந்துக்களாக இருந்து சகல சௌபாகியங்களை பெற்று வாழ எம்பெருமானை பிரார்த்திப்போம். நாராயணா நாராயணா நாராயணா.